ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜேடிகே, ஜேஆர்இ, ஜேவிஎம் இதெல்லாம் என்ன, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் எதுக்கு தேவை அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம விஷுவல் கோடுக்குள்ள போய்க்கலாம். ஓகே, இதுவரை நம்ம வந்துட்டு நிறைய ஜாவாவில் நிறைய பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ், கிளாஸ், ஆப்ஜெக்ட், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இதுவரையும். இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எதை வச்சு ஒர்க் ஆகுது, அதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த ஜாவா ஒர்க் ஆகணும்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் வந்துட்டு ஜேடிகேவை இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலேயே நம்ம ஜேடிகேவை இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இப்போ நான் இந்த வீடியோவில் வந்துட்டு ஜேடிகேனா என்னன்னு சொல்றேன். ஜேடிகேனா என்னன்னா வந்துட்டு ஜாவா டெவலப்மெண்ட் கிட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஜேடிகேக்குள்ள தான் வந்துட்டு ஜேவிஎம் இருக்கும். இந்த ஜேவிஎம் வச்சு தான் நம்ம வந்துட்டு ரன் பண்றோம். ஜேவிஎம்னா வந்துட்டு ஜாவா விர்ச்சுவல் மிஷின். நம்ம கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட கோட் எல்லாம் பைட் கோடா மாறி நம்ம வந்துட்டு ரன் பண்ணுவோம். அந்த ரன் அப்ப இந்த பைட் கோடெல்லாம் வந்துட்டு இந்த ஜேவிஎம் குள்ள தான் போகும். இந்த ஜேவிஎம் தான் வந்துட்டு பைட் கோடெல்லாம் எடுத்து நமக்கு வேணுன்ற அவுட்புட்டை கொடுக்குது. இதுக்கு தான் வந்துட்டு நம்ம ஜேவிஎம் யூஸ் பண்றோம். இப்ப ஜேஆர்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் வீடியோஸ்க்குலாம் முன்னாடி வந்துட்டு நம்ம பேக்கேஜஸ்லாம் இம்போர்ட் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் லேங், யூட்டில் அந்த மாதிரி பேக்கேஜஸ்லாம் இம்போர்ட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு ஃபைல்ஸ் வேற ஒரு ஃபோல்டர்ல இருக்கு. இப்போ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஜேஆர்இக்குள்ள தான் இருக்கும். நம்ம ஜேவிஎம் ரன் பண்றப்ப இந்த ஜேவிஎம் என்ன பண்ணுன்னா ஜேஆர்இக்குள்ள இருக்கிற தேவைப்படுற ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து இது ரன் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். இந்த ஜேஆர்இனா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். இந்த ஜேஆர்இ இல்லாமே நம்மளால ரன் பண்ண முடியும். ஆனா ஜேஆர்இ கண்டிப்பா தேவை. ஏன்னா ஜேஆர்இ இல்லைன்னா ஜேவிஎம்ஏ இல்லை. ஜேஆர்இக்குள்ளதான் வந்துட்டு ஜேவிஎம்ஏ இருக்கு. அதனால நமக்கு கண்டிப்பா வந்துட்டு ஜேஆர்இ தேவை. ஓகே, நம்ம எதுக்கு ஜேடிகே டவுன்லோட் பண்ணோம்? ஜேடிகேக்குள்ளதான் வந்துட்டு ஜேஆர்இ இருக்கு. ஓகேவா? இப்ப நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஜேடிகேக்குள்ள ஜேஆர்இ இருக்கு, ஜேஆர்இக்குள்ள ஜேவிஎம் இருக்கு. அதனால நம்ம ஜேடிகேவை இன்ஸ்டால் பண்ணாவே போதும். நம்மளால ஈஸியா வந்துட்டு ஒரு ஜாவா ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி ரன் பண்ணி நமக்கு வேணுன்ற டிசைர் அவுட்புட்டை வந்துட்டு நம்மளால எடுத்துக்க முடியும். இதுதான் வந்துட்டு ஜேடிகே, ஜேவிஎம், ஜேஆர்இ. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ, பை பாய்.